தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லிக்கு போனது தங்களோட கூட்டணி பலவீனமா இருப்பதை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பலம் சேர்ப்பதற்காக தானே தவிர தமிழக மக்களுக்காக இல்ல அப்படின்னு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம் பண்ணியிருக்காங்க. முதலமைச்சரோட டெல்லி பயணம் தொடர்பா அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவுல பாத்தீங்கன்னா, முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பிரதமர் நரேந்திர மோடி திட்ட கமிஷனா இருந்ததை நிதி ஆயோக்காக மாற்றியது மத்திய மற்றும் மாநில அரசுகளோட விவாதங்கள் இருக்கணும் அப்படின்னும் மாநில அரசோட பங்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நிதி ஆயோக்கோட அடிப்படை தன்மையே மாநில அரசுகளோட கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு அமைப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த நிதி ஆயோக் கூட்டத்தின் மூலமா மாநில அரசுகள் வர்ற 2047 வருஷத்துக்குள்ள தங்களோட மாநிலத்தை முதன்மை மாநிலங்களா மாற்றுவதற்கு என்னென்ன அடிப்படை கட்டமைப்பு தேவையோ அதற்கான ரோட் மேப்பை கொடுத்தா நிதி பகிர்வு பற்றி ஆலோசிக்கப்படும் அப்படின்னு இந்த கூட்டத்தோட ஒரு அங்கம் தெரிவிச்சிருக்கு. ஆனா இந்த கூட்டத்துல கடந்த ஆண்டு பங்கேற்காம மு.க. ஸ்டாலின் அரசு தமது மாநிலத்தோட வளர்ச்சியை புறக்கணிச்சிருக்கு அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்திருக்காங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. மாநிலத்தில் உள்ள பல நிதி பிரச்சனைகளுக்கு காரணம் ஜனநாயகமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நிதி பகிர்வு அமைப்புக்கு தமிழக முதலமைச்சர் செல்லாததுதான் அப்படின்னு தமிழக மக்கள் உணரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தங்களோட அரசியல் லாபத்துக்காக இதற்கு முன்னாடி இந்த கூட்டத்திற்கு போகாததால தமிழக மக்களோட நலன் புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆட்சிக்கு வந்ததுல இருந்து கட்சி வேறு ஆட்சி வேறு என்ற வேறுபாடு இல்லாம ஆட்சிக்குள்ள கட்சியை புகுத்தி தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்திருக்கு இந்த திமுக அரசு அப்படின்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இதற்கு முன்னாடி நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில எல்லாம் தமிழக முதல்வர் பங்கேற்று இருந்தா தமிழகத்தோட பெரும்பான்மையான பிரச்சனைகள் சுமூகமா தீர்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சுட்டிக்காட்டியிருக்காங்க. இன்னொரு மாநிலத்துக்கு அதிகமா நிதி கொடுப்பதை ஒரு காரணமா சொல்லி கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றதை விட தனது மாநிலத்திற்கு அதிகமா கொடுங்க அப்படின்னு தேவையான ஆவணங்களோட அந்த அமைப்புக்கு போய் வேண்டுவதுதான சரியான அணுகுமுறையா இருக்கும் அப்படின்னும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவிச்சிருக்காங்க. இவங்களோட இந்த தவறான அணுகுமுறையால தமிழக மக்களோட நலன் புறக்கணிக்கப்படுது அப்படிங்கிறத தமிழக மக்கள் உணர வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.